அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெசிந்தன். உங்களுக்கு தெரியும், அந்த கிருஷ்ணா ப்ரோ அக்கௌண்ட் வீடியோ பார்த்து அந்த தேவன் அண்ணாவை கூட்டிக் கொண்டு வந்து வீட்டை வச்சிருக்கிறேன். அவர் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், சில வீடியோ பார்க்காதவர்களுக்கு தெரியாது. அதால் நானும் இப்போ அந்த என்னென்னு சொல்கிறது, வானத்தை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்குத்தான் வாய் உலையுமன்ற மாதிரி பேசாமத்தான் இருந்தேன் நான் இவ்வளோ நாளும். யார் இருந்தாலும் இப்படி இருந்தாலும் கத்திட்டு போட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் இப்போ சிலது சொல்ல வேண்டி கதைக்க வேண்டியது நான் இருக்குது. ஏன்னு சொன்னால், உண்மையே அவங்க அந்த பொய்யையே அப்படியே உண்மையாக்கிடுவாங்க கதைச்சு கதைச்சு. சிலதுகளை அது வெறும் பொய்யாத்தான் இருக்குமே அவங்க கதைக்கிறது. ஆனால் கதைச்சு காய்ச்சி திரும்ப 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 கதைச்சு கொண்டு வரைக்குள்ள அது சிலது மக்களே நாங்களும் பேசாமல் இருக்க அது உண்மை என்று நினைச்சிடுவாங்க. இவங்க உண்மையான தெரியாத கதைக்கிறதால இவங்களும் பேசாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் நான் சிலது உங்களுக்கு தெரியப்படுத்தணும், கதைக்க வேணுமென்று போட்டு தான் இப்போ இந்த வீடியோ செய்வோம்னு போட்டு நான் யோசித்தேன். நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ எஸ்கே கிருஷ்ணா ப்ரோ எப்படி அந்த ஒரு ஏழை மக்களுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு, இப்போ தேவண்ண மாதிரி ஆக்கள் அவைகளின் வீடியோவில் அவையின் விருப்பத்தோடு எடுத்து போட்டு அவைகளுக்கு அவர் மூலம் அந்த வீடியோவை பார்க்குற விரும்புகிற உறவுகள் ஒரு 5 லட்சம் சனம் மக்கள் பார்க்கணும் என்று சொன்னால் அதில் ஒரு 2 லட்சம் பேருக்கு அவைக்கு கொடுக்கணும் மாதிரியோ இது தோன்றபடியாக அவைகள் அந்த உதவியை செய்யணும். அந்த உதவியை இப்போ தேவண்ணே வீடியோ போட்டதும் நான் பார்த்துட்டு, சரி இப்போ வந்தால் வேறொரு மக்களுக்காக போராடி இப்படி ஒரு கண்ணும் தெரியாமல் இப்படி ஒரு இதாக ஒரு இடத்தை இருக்கிறார், அந்தரப்படுறார். அவரை கொண்டு ஒரு ரூமில், எங்களோட வீட்டில் ரூமில் விட்டுட்டு அவருக்கு ஒரு 3 நேரம் சாப்பாடும் கொடுக்கல. என்ன வரப்போகுது எங்களுக்குன்னு நினைச்சி போட்டு நான் போய் கூட்டி கொண்டு வந்தேன். நான் அப்போ சாதாரணமாக நீங்கள் எல்லாரும் யோசிக்கணும். எப்படி என்று சொன்னால், இப்போ ஒரு பெத்த தாய் தகப்பனையே இந்த நாளையில் பார்க்க மாட்டாங்க, வச்சு பிள்ளைகள் கூட பார்க்குதுகள் இல்லை. அப்படி எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இது யார் அவரண்டே எனக்கு தெரியாத அவர். அப்போ அப்படி ஒரு ஆள் எங்கிற போராட்டத்தில் மக்களுக்காக போராடினவர். இப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு, பாவம், ஒரு நடுத்தெருவில் நிற்கிறாரே, ஒரு இருக்க இடம் இல்லை, சாப்பாட்டு வசதிகள் இல்லை, எந்த விதமான வசதியும் இல்லாமல் நிற்கிறாண்டு அவங்க போட்ட வீடியோ, எஸ்கே கிருஷ்ணா ப்ரோவாக்கள் போட்ட வீடியோவை பார்த்து தான் நான் அவங்களோட ஃபோன் அடித்து விசாரிச்சுட்டு நான் அவரை கூட்டிக் கொண்டு வந்தேன். நான் இப்போ சிலதுகள் சில பேர் சொல்கிறீங்க வீடியோ போடாமல் நீ உதவியை மட்டும் செய்யன்னு சொன்னால், இப்போ அந்த தேவண்ணையை பற்றி வீடியோ போடாட்டி எனக்கு தெரியாது. விளங்குவது இவர் எப்படியா இருப்பார், இவர் கண் தெரியுமோ, காது கையில்லையோ, காது கால் மடக்க மாட்டாரோன்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க போட்ட வீடியோவை பார்த்து தான் நான் அவரை போய் கூட்டிக் கொண்டு வந்தேன். கூட்டிக் கொண்டு இப்போ 6-7 மாதத்துக்கு மேலே அவர் இப்போ இருக்கிறார் எங்களோட. இது வேறு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவங்க ஏற்கனவே அவங்கள வீடியோவை நாங்கள் சம்டைம் பார்க்குறோம். நான் இப்போ ஃப்ரீ டைம் எங்கட வேலையை, இப்போ நகை வேலையை பொறுத்தலையில் நான் வேலை செய்தே பட்டடையிலேருந்து ஒரு மோதிரம் செய்து ஒன்று கேட்கோ அப்படி செய்யக்குள்ள கூட பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் என்னென்று சொன்னால், எங்களுக்கு டைம் இருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி. அதெல்லாம் நான் பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் பார்க்கலாம், அவங்களுக்கு வேலைகள் இப்போ மேசன் வேலையை பொறுத்தலையெல்லாம் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கலாம். அவங்க தங்களோட வேலையை பார்த்துட்டு பகல் ஃபுல்லாக வேலையை செய்து கொண்டு நிற்கிறது, நைட்டில் வேலைப்பில் படுத்துருவாங்க. அப்போ விடியே இப்போ தங்களோட வேலையை போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த அவங்க அதை விட வீடியோ 1/2 மணி நேரத்துக்கு மேற்பட்ட வீடியோவாக இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு டைம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ அதை கூட எங்கட இதுகளுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த வீடியோ பார்க்குறேன் நான் ஏற்கனவே. ஆனால் ஒரு நாளும் அவங்கள சந்தித்தது இல்லை நான். ஆனால் நிறைய அம்மாக்கள் இப்படி கிருஷ்ணா ப்ரோ ஒரு தங்களுக்கு ஒரு புள்ள, இப்படி ஒரு புள்ள பிறக்காதா, எங்களை புள்ள இப்படி இருந்தால் இப்படி இருக்குமன்றதால நிறைய அம்மாக்கள் அவங்கள இப்போ எஸ்கே ப்ரோ அந்த டீமை தத்தெடுத்து வச்சிருக்கிறாங்களே அப்படி தண்ட புள்ள என்று சொல்லி. இப்போ ஒவ்வொரு அவைன்ற பெத்த தாய் தகப்பனை விட நிறைய அம்மாக்கள் தனக்கு ஒரு புள்ள, இப்படி ஒரு புள்ள இருக்காதான்ற ஒரு கம்மின்னு சொன்னால் அவங்கண்ட பணி அது. இப்போ எவ்வளவோ பிள்ளைகள் குளப்படிகள் செய்து அப்படி குடிச்சு வெறிச்சு சண்டை பிடிச்சி எல்லாம் திரிகிறாங்க. ஆனால் அவங்கள அப்படி இல்லை, சாதாரணமாக கஷ்டப்பட்ட இடங்களை தேடி திரிஞ்சு அதுகளும் நிறைய ஸ்டார்டில் தேடி திரிஞ்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு ஆக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சனம் தேடி போகுது. அதை விட கோல் பண்ணுறாங்களாக்கள், நம்பர் எடுத்து தம்பி எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, எங்களை ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னா அந்த ஆக்கள் விரும்பித்தான்
அவங்கள் போன் அடிச்சு ஒரு தடவைக்கு எத்தனையோ தடவை போன் அடிச்சு தான் போறாங்க. போய் அந்த விருப்பத்தோட அதுகளின் வீடியோவை எடுத்து போடுறாங்க. அது அப்படியான ஒரு அந்த இப்படி அந்த அவங்களோட செயற்பாடு வந்து அந்த அம்மாக்களுக்கு பிடிச்சிருக்குது. இந்த இப்படி ஒரு பிள்ளை எங்களுக்கு இருக்காதான்றதால அதுகள் எல்லாம் தண்டை பிள்ளை என்று சொல்லி அந்த அம்மாக்களின் ஒரு இதில் அவன் வந்து ஒரு மகனாக இருக்கிறான் எல்லாட்ட இதுகளுக்கும். சில அந்த அப்படியான மனப்பான்மை உள்ள பிள்ளைகளுக்கு அண்ணாவாக இருக்கிறான், சில பிள்ளைகளுக்கு தம்பியாக இருக்கிறான். அப்படி என்று நானும் அவங்கள வந்து இந்த தேவண்ணின்ற வீடியோக்கு முதலே பார்க்குறேன்னா அவங்களையும் பிடிக்கும், அவங்க செய்கிற செயற்பாடுகள் எல்லாம் பிடிக்கும். ஆனால் தேவண்ணியை நான் கூட்டிக் கொண்டு வந்தன்று தான் அவங்கள நான் முதலாக சந்திக்கிறேன். தேவண்ணியிட்ட போகிறேன்னு தான் அவங்கள நான் சந்திக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்கள அந்த வீடியோவில் பார்க்குறத விட நேராக போய் நான் அவங்கள தேவண்ணியை கூட்ட போய் அவங்க வீட்டை நின்றவங்க தங்களோட வீட்டை வந்து வீட்டு வேலை நடந்து கொண்டு இருந்தது வீட்டை நின்றவங்கள. அப்போ நான் ஒரு கொஞ்சம் நேரம் யாருன்னு சொல்லிடுவேன். நான் போடிலாம் கதைச்சு நான் அதால் வைக்க தெரியா என்ன நான் யாருன்னு சொல்லாமல் சும்மா போய் அவங்க கூட காய்ச்சி கொண்டு நான் சும்மா அதில் அவைகிட்ட உதவி கேட்க போனால் மாதிரி தான் நான் காய்ச்சி கொண்டு நான் சும்மா நானும் தம்பியாக்களும் போன நாங்கள் கதைச்சு கொண்டிக்க அவங்க அந்த கதைகள் செயற்பாடுகள் கொஞ்ச நேரம் கூட எங்களோட அந்த பெம்பலா இப்போ எப்படி வீடியோவில் ரியலோ அதே மாதிரி தான் அவங்க ரியல் வாழ்க்கை அதை அப்படி அவங்க காய்ச்சி கொண்டுண்டவங்க. அப்போ எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தா அவங்கள இன்னுமே அவங்களோட அந்த செயற்பாடு அவங்களோட இதுகள் எல்லாம் அந்த உண்மையாக இருந்தது, அதால பிடிச்சிருந்தது. அப்போ அண்டையிலேருந்து இப்போ இந்த அம்மாக்கள் வந்து அவனை ஒரு மகன் என்று தத்தெடுத்து வச்சுக்கிற மாதிரி எல்லாருமே நானும் அவனோட இப்போ என்னை விட இப்போ எனக்கு இந்த வயசை விட அவன் இளமையான ஆள் 10 வயசு 9 வயசுக்கிட்ட குறைவு. அதால நான் ஒரு தம்பி இப்போ அவனோட தம்பியா இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் அந்த என்னென்னு சொல்றது அன்றைக்கு முடிவெடுத்தேன். நான் இவங்கள் அந்த முதல் வீடியோ பார்த்தாலும் அன்றைக்கு நேராக பார்த்து தேவனையை கூட்டிக் கொண்டு வந்த அதுக்கு பிறகு வந்து நான் அவங்கள வந்து முடிவெடுத்திருந்தேன். நான் அவனோட தம்பி மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் ஏதோ ஒரு அவங்களோட பணிக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் கை கொடுக்கணும் அப்படி என்றதெல்லாம் நான் யோசிச்சிருந்தேன். நான் என்னென்னு சொன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ உண்மையான முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா சிலதுகள் வந்து இப்போ ஒரு கொண்டாட்டம் நடக்குது, இங்கே ஒரு ஃபங்க்ஷனோடு நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் நிறைய பேர் இருப்போம். போய் ஒரு ஃபங்க்ஷனில் 1000 பேர் 500 பேர் இருக்கிற இடத்த நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் இருந்து அதில் ஒரு 15 பேர் ஒன்றா கூடி இருந்து ஃபேமிலியாக கதைச்சி சிரிப்போம். அது வந்து வளமை. அப்போ அப்படி கதைச்சி சிரிக்கிற போது சிரிப்போம். நாங்கள் ஃபேமிலியாகவே ஒரு கொண்டாடத்துக்கு போனோம், நாங்கள் கதைச்சி சிரித்து கொண்டிருப்போம். எங்களுக்கு அது அந்த இடத்த ஹாப்பியாக இருக்கிற பிடிச்சிருக்கு, சிரிக்கிறோம். ஆனால் இதே எங்களை சுற்றி ஒரு 15 பேர் நிற்கிறேன்னு சொன்னால் அங்காலே ஒரு 3 பேர் இருப்பாங்களா அவங்கள அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷனில் அதில் அப்படி ரியலாக நடக்கிறத தான் நான் சொல்கிறேன். அங்காலே இருப்பாங்க. நாங்களும் அந்த கதைச்சி சிரிக்கிறதை அவங்க பார்த்துட்டு எப்படி யோசிப்பாங்களன்னு சொன்னால் இவங்களை இதில் கிடக்கிற கல்லாலையோ கதிரையாளதுக்கு எறிஞ்சு இவங்களை கலைச்சா என்ன அவை பேர் வந்து சிரிப்பு கலகலப்பம்ன்றதை சொல்லி இப்போ பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அது வந்து வளமை ஒரு ஃபங்க்ஷனில் நாங்கள் கழிச்சு சிரிப்போம். அவங்க வந்து அந்த ஒரு 3 பேர் ஒரு 15 பேர் நாங்கள் இப்படி நிற்கிறோம்னு சொன்னால் ஒரு 3 பேர் எங்களை பார்க்க அவங்க சும்மா அப்படியே இருப்பாங்க. ஆனால் அவங்களோட மனதில் வந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்களா எங்களை பார்த்து கொண்டு. மனதில் எப்படி இருக்குமென்று சொன்னால் எங்களை வந்து எப்படா அவங்களை எறிஞ்சு கலைப்போம் இந்த இடத்த விட்டுன்னு சொல்லி இந்த அங்கால அவன் வைஃபுக்கோ அந்த இருந்து பார்க்குறாங்களா அவன் வைஃபோ பொம்பளைகளும் இருக்குது அப்படியே ஆம்பளைகளும் இருக்குது. அந்த இடத்த வந்து அங்கால சொல்லிவிடும் பேர் இதுகள் வந்து இருந்து சத்தம் போட்டு கொண்டு கதைக்குதுகள் சிரிக்குதுகள்னு சொல்றது வந்து இதுல வந்து பாருங்க அதில் நான் என்னத்தை சொன்னான்னு சொன்னா எங்களை சுற்றி 15 பேர் நிற்கிறாங்களா அவையை சுற்றி ஒரு 3-4 பேர் தான் அந்த டீம் அது இருக்கும். அதே மாதிரி தான் இவங்கள் இப்போ கிருஷ்ணா புருவாக்கள் வந்து எப்படி என்று சொன்னா இவங்களை சுற்றி நிறைய சனம் இருக்குது. அந்த கொண்டாட்டத்துல நிற்கிற மாதிரியே இவங்களை சுற்றி நிறைய மக்கள் இருக்குது. இவங்களோட செயற்பாடு இவங்களோட கதை பேச்சு இவங்களோட காமெடி இவங்கள் செய்கிற பணி பிடிச்சிருக்கிற சனம் இப்போ என்னக்கெல்லாம் அப்படித்தான் அவங்கள மாதிரி தான் நான் ஒரு ஆள். அப்போ பிடிச்சிருக்கு எங்களுக்கு, அதால நாங்கள் சுற்றி நிற்கிறோம். இதிலே அந்த ஒரு கொண்டாட்டத்துல 3 பேர் விலத்தி நிற்கிற மாதிரி எங்களை இப்போ எங்கட பாலிசி வந்து எங்கட செயற்பாடு கிருஷ்ணாபுரோட செயற்பாடு பிடிக்காத நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. விளங்குது. இப்போ எங்கட 15 பேர் இருந்தால் அங்காலே ஒரு 3 வீதம் அவங்களே இருக்கிறாங்க இல்லையண்டில். அது வந்து கடவுளின் படைப்பு, அதை ஒண்ணுமே யாரும் செய்ய முடியாது. அது அவைய அப்படித்தான். இப்போ உங்களோட உறவுகளில் கூட ஒரு சொந்தமோ வந்தத்துல கூட அப்படி இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து ஓடுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிர்ப்பா ஒரு டீம் உண்டாங்காலே உருவாகி நிற்கிறது டீம் அது அந்த அப்படியான டீம். அப்படி இப்போ எங்களோட மாதிரி இந்த பகுதிக்கு காய்ச்சி சிரிக்க தெரியாது அதுகள் வந்து அதை வேண்ட போக்கு தாங்கள் வந்து எப்படி இருந்தா ஒரு கௌரவமான போக்காம். அதான வேண்டியது அப்படி கௌரவமான போக்கு.
அந்த ஒரு கவர்மெண்ட் சேவாக இருக்கலாம், அப்படியான சில அதுகளுக்கே அந்த அப்படி கூட இது இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் வந்து அரசாங்க உத்தியோகம், நான் அப்படி அவைகளோட கதைச்சி இருந்து சிரிக்கக்கூடாதுன்றா எனக்கு மரியாதை இல்லைன்ற எல்லாம் மனதுக்கு அப்படி ஒரு கற்பனைகளாவே வாழினோம். ஆனா உண்மை அது இல்லை. எவனா இருந்தாலும் அப்படியா எந்த உத்தியோகமா இருந்தாலுமே கடைசி இப்ப வந்து ஒரு 70 வருஷம் 75 வருஷம் தான் லாஸ்ட் கடைசி. அதுக்குள்ள நாங்க எல்லாருமே வாழ்ந்து செத்துருவோம். இதுல வந்து குழந்தை பிள்ளையா சின்ன வயசு குழந்தை இப்ப சின்ன வயசா இருக்கும் ஒரு 15 வயசு மட்டும் அது வந்து இளமை சின்ன குழந்தை பிள்ளைகளோட இது போக்கு தான் இருப்போம். இதுல அதுக்கு அந்த படிப்பும் அதுவும் விளையாட்டுகளும் அதுவும் என்று சொல்றோம் அந்த வயசு மட்டும் போகும் ஒரு 15 18 வயசு மட்டும் அதுக்குள்ள இருக்கு. அப்புறம் வந்து அந்த வாலிப வயதுன்றதுக்கு அதுக்குள்ள இருக்கிறார்கள்லாம் இப்ப நாங்கள் அந்த 18ல இருந்து இப்போ ஒரு 35 40 வயசுக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த ஒரு இடப்பட்ட அந்த ஆர்வங்கள் தொழில் செய்யணும் இப்படி விளையாட்டுகள் அதுகள் எல்லாத்திலையும் ஒரு ஆர்வமான வயசு அது. அப்ப அதுக்குள்ள நாங்கள் வளர்றாக்கள்லாம் இப்ப பாருங்க இப்ப கிருஷ்ணா ப்ரோ வந்து இப்படியான ஒரு போக்கு அவற்ற வளர்ச்சி வந்து இது பெண்ட வளர்ச்சி வந்து இப்ப இப்படின்னு சொன்னா இப்ப இப்படி எங்கட லைஃப் வந்து இப்படி பாருங்க அதுக்குள்ளே வந்து எப்படி அதை வந்து தாக்குறாங்கன்னு சொல்லி இப்ப வந்து இது என்னண்டு எப்படி இது முடிய போதோ எனக்கு தெரியல. இப்ப அவங்க வந்து ஒரு ஒரு இப்ப இந்த இளம வயசுல வந்து படிச்சு ஒரு கணக்கான இதுல வந்து தங்களோட இப்ப ஒரு படிச்சு கிருஷ்ணாபுரம் எல்லாம் ஒரு கேம்பஸ் என்ன இப்ப சாதாரணமா தன் வாழ்க்கையை பார்க்குற ஒரு சுயநலமாதி உள்ள ஒரு சுயநலம் பிடித்த ஒரு மனிதனா வளர்ந்திருந்தால் தானும் தன் அரசாங்க உத்தியோகம் வேலை காலம வேலையை போயிட்டு பின்னரம் வீட்டை வந்து தானும் தண்ட வாழ்ல இருந்திருக்கலாம். எந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது கேம்பஸ் போயிட்டு வந்தாச்சு அடுத்தது வேலை. அப்ப ஆள் வந்து அப்படி இல்லாம அந்த மனப்பான்மைக்கு தனக்கு இப்படி ஒரு பொதுச்சேவை அப்படி என்று சொல்றது இந்த வீடியோவில் எடுத்து போட்டு அப்படி என்றைக்குள்ள அந்த இதுல வந்து அந்த ஒரு பாதையில வந்து இன்றைக்கு வந்து எவ்வளவோ என்ன சாதாரணமா இங்கேயோ போய் நிக்குது ஆள் வந்து அப்படி இப்ப ஒரு இடத்த நிறைய பேர் கண்டாலே இந்த கிருஷ்ணா இல்லோ நீங்க கிருஷ்ணா இல்லோன்னு சொல்லி அவரை ஆதரிக்கிற ஆட்கள் நிறைய இருக்கு. மற்றது உதவி பெறார்கள் தம்பி இப்படி எங்களுக்கு கஷ்டம் தம்பி நீங்க ஒரு காங்களம் வந்து பேரும் கொன்றார்கள் இருக்கு அப்படின்றது வந்து சாதாரணமா ஒரு படிச்சுட்டு அந்த உத்தியோகத்தை செய்தோன்னு தான் அதில் அதுக்கு வந்திருக்கலாம். அது அவற்றை போக்கு வந்து அது சரியா இருந்தபடியா அது கடவுளும் வந்து சிலதுகளை திட்டமிட வேணும் சில மனிதர்களை வச்சு. அப்ப அதால அவரை வச்சு திட்டமிட்டு இருக்கலாம். அப்ப அந்த ஆள் வந்து கிருஷ்ணாபுரம் இப்போ இப்படி நிக்குது. அப்ப இதே மாதிரி இப்ப நாங்களும் வந்து சின்னையிலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்து இந்த குடிவெறியல் பழக்கங்கள் குளப்படிகள் ஒன்றுமே இல்லை. யாரையுமே நீங்கள் விசாரிச்சு பார்த்தா தெரியும். இப்ப நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்லி யாரை கேட்டாலும் ஒரு இதை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சண்டை பிடிக்கிறவங்க குடிக்கிறவங்க பத்தினவங்க குளப்படி அங்க இங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப அதே மாதிரி எங்களை போக்கு இப்படி அதே மாதிரி அந்த கார்த்திகண்ணையும் வந்து எனக்கு தெரியாது. இப்ப இன்னுமே நான் அவரை நேர சந்திச்சது இல்லை. அவற்றையும் இப்ப இவங்களை மாதிரி நான் வீடியோ பார்க்கிறேன் அவற்றை இதுகள் பார்க்கறேன்னா இப்ப அவற்றை சில கதை பேச்சுகள் அவற்றை செயற்பாடுகளையும் பார்த்து அவரும் வந்து காடை வளர்த்து அது வளர்த்த இது வளர்த்து இவ்வளவோ இப்ப வந்து நீங்க விமர்சிக்கிறீங்கள். ஆனா அந்த அளவு கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் அதுல இருந்து தான் வெளியே வரணுமன்றால அந்த அந்த போக்கும் வந்து அப்படி ஒரு கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து தண்டு சொல்லி அவைன்ற இது அப்படி இருக்கு. இப்ப அவரும் ஒரு குளப்படி செய்து பிடிச்சி சண்டை பிடிச்சி இப்போ வரி தாடி கொண்டு திரிகிற ஆக்கள்னு சொன்னா இந்த துறைக்குள்ள அவங்க பெற மாட்டாங்க நினைக்கிட மாட்டாங்க. அப்ப இப்ப பாருங்க வந்து எப்படியான ஆக்களை இப்ப வந்து இங்க தாக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க. கார்த்திகண்ணையை தாக்குறாங்க. இப்படி ஒரு மனப்பான்மை உள்ள ஆக்களை வந்து இப்ப ஸ்ரீலங்காவில் தாக்குறாங்க. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப கிருஷ்ணா ப்ரோ வந்து இப்படி இதுன்றாங்க ஜெயில இருக்கு வந்து. மற்றது இப்ப நாங்கள் வந்து இப்போ ஒரு சாதாரணமா இப்போ பெத்ததாயே ஒரு தகப்பனை பார்க்க இல்லாத ஒரு அதுகளை உழைச்சி கொண்டு வந்து அதுகளுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து ஒரு இடத்தை இருத்தி பார்க்க இல்லாத புள்ளிகள் தான் இது இப்போ வந்து கணக்கு நிறைய வளர்ந்து கொண்டு இருக்குது. இந்த நாளையில ஆரண்டு தெரியாத ஒரு ஆளையே இந்த மனப்பான்மை அது அதால நாங்கள் கூட்டி கொண்டு வந்து வச்சு வீட்டை வச்சு நாங்கள் பார்க்குறோம். அப்ப இப்படி மனப்பான்மை உள்ள எங்களை வச்சு இப்ப அடுத்தது தாக்குறாங்க குறி வைக்கிறாங்க விலங்குதா இப்ப எங்களுக்கு எப்படியா நாக்களை வந்து தாக்குறாங்கன்னு சொல்லி நான் இப்பதான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்தது என்னண்டா இப்ப கிருஷ்ணாபுரம் நான் ஒரு தம்பி அவர் நான் சொல்லிட்டேன் இப்ப ஏற்கனவே அவர் செய்த செயற்பாடுகளால இப்ப அந்த எல்லாரும் அம்மா மேல வந்து ஒரு மகனா தத்தெடுத்து இப்படி எல்லாம் ஒரு இதா வச்சிருக்குது மனதில மனசார அதுகள் வந்து உண்மையாவே அவங்கள நேசிக்குதுகள் அதுகள் அப்படி இருக்குதுகள். அதே மாதிரி நானும் அவங்கள ஒரு சௌரம் மாதிரி தம்பி மாதிரி தத்தெடுத்த மாதிரி தான் இந்த மனதில் அவங்க இருக்கிறாங்க. இதால அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தோடனே எல்லாருமே கூடாத மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்டமா ஒரு வீடியோவில் கட் பண்ணி போட்டவங்க இப்படி இப்படி
கிருஷ்ணா அப்படி இப்படின்ற அந்த சிலதுகள் இப்போ ஒரு மணத்தியால் இந்த வீடியோ வந்து அதில் அவங்க காமெடி பண்ணியிருப்பாங்க, ஐயோ கடிச்சு சிரிச்சதுகள் சிலதுகள் அப்படி எல்லாமே இருக்கும் அந்த வீடியோவில். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ டைம் இருந்து பார்க்குறாங்கன்னா தெரியும். அதை பாருங்க போய் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். அதில் சின்ன துண்டு சில துண்டுகள் ஒரு மணத்தியால் வீடியோ செய்யக்குள்ள ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷமோ வந்து சம்டைம் வந்து கோவப்பட்டு கோவம் பாடுறது கட்டங்கள் இருக்கும். அதுக்கு பேசக்கூடும். சிலது காமெடிகள்லாம் சிரிக்கிறதுகள் அப்படியானதுகள் இருக்கும். அதுகளை வந்து சில பொறுத்த பாயிண்ட்ஸான கட்டங்களை வந்து அந்த ஆக்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தான் அதில் சரிக்குள்ள தெரியும். ஆனால் அந்த சின்ன கட்டத்தை வந்து கட் பண்ணி எடுத்து அதை வந்து வீடியோவில் சின்ன துண்டா போடைக்குள்ள வந்து அங்கே முன்னுக்கும் தெரியா ஆக்களுக்கு பின்னுக்கும் என்ன நடந்தன்ற விஷயம் தெரியாது. அந்த நடுவை போடுற சின்ன துண்டை வந்து பார்க்கல வேற இப்படி கதைச்சிருக்கிறான் அவன் இப்படி செய்திருக்கிறான்ன்ற விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வந்தவங்களாக நிறைய பேரை போட்டு 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 அந்த இதை கொண்டு வரையில. அப்ப இதால உண்மையாவே இவங்களால பலனடைஞ்ச இப்ப தேவண்ண மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அப்ப அவங்க 1-2 பேரை தேவண்ணைய வச்சு சந்திச்சு வீடியோ எடுத்து நாங்கள் வந்து இதை வெளிப்படுத்தினாங்களே என்னன்னு சொன்னா இதுதான் இவங்கள் உண்மை, இதுதான் இதை வந்து நிறைய பேர் வந்து இப்படி இப்ப ஆக்குறாங்க. இப்படி வந்து சின்ன சின்ன துண்டுகளை அடுத்தடுத்து வெட்டி போடைக்குள்ள உண்மையாவே இவன் ஒரு குலகாரன், இவன் ஒரு தப்பானவன், இவன் இப்படி ஒரு இதானவன்ன்றதை சனம் தெரியப்படுத்திடுவாங்கன்றதுக்காக நாங்கள் வந்து அவையில வைக்கிறது போட்டுனாங்கள். அதை மூவுறதுக்காக இல்லை, இவர் இப்படியானவர் இல்லை, இது வந்து ஒரு திட்டமிடப்பட்டு இவங்க இதை செய்யறாங்க, அது என்ன பிரச்சனை தெரியலை என்ற வெளிப்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் செய்த நாங்கள் அதுண்டு. அடுத்தது என்னோட பழகின கூட்டத்துக்கு இப்போ நீங்களும் யாரோட என்னோட பழகினா நீங்கள் நல்ல மாதிரி என்னோட உண்மையான ஒரு மனுஷர்கள் நீங்கள் பழகினீங்கன்னு சொன்னது யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு துன்பம் பிறகு நான் வந்து அந்த இடத்த நிற்பேன். அது எந்த மனம், அது யாராலையுமே மாற்ற இயலாது, எந்த குணம் அதுதான். அப்போ நான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே அவங்களுக்கு அந்த இடத்த போனேன். நான் ஒரு சில கேக்கே போய் அவங்கள சந்திச்சு நான் என்ன நடந்தன்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டு கதைச்சு நான் திருப்பி வந்து அவங்கள ஜெயிலுக்கு கொண்டு போனோன்னே ஜெயிலுக்கு போய் பார்த்தேன். நான் பார்க்குறேன். நான் இப்போ அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால் நான் வந்து ஜெயிலில் போய் அவங்கள பார்த்தேன், நான் கொண்டு நான் அதுகள் எல்லாம் ஓகே. ஆனால் இந்த நான் பார்த்த விஷயம் இருக்குத்தானே அவங்கள போய் அங்கே ஜெயிலில் பார்த்ததை இதை வந்து அந்த நான் சொல்கிறேனே இப்போ இந்த கொண்டாட்டத்தில் 15 பேர் இருக்க 3 பேர் அங்காளங்களை பற்றி தேவையில்லாம் கதைப்பாங்களா, அப்படியே ஒரு சில பேர் ஜெயிலுக்குள்ள வாசல்லையே எங்கே நின்று இருக்கலாம், இல்லாட்டி ஜெயிலுக்குள்ள சில ஒரு கைதிகளாக இருந்து கொண்டு அவங்கள அடுத்த நாள் வெளியே வந்திருக்கலாம். அப்படி வெளியே நின்று அவங்க உள்ளுக்கு போகிறது அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து வந்து போய்கொண்டு இருப்பாங்களானே அவங்கள யாரோ அந்த அப்படி நாக்கள். அப்போ அவை வந்து என்ன மாதிரியண்டா உடனடியாகவே இந்த ஊழல் அழிப்பு அணி வன்னி என்று சொல்லி கொண்ட வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்களா. அது ஏரோவே அதிண்ட நோக்கம் வந்து எனக்கு இன்னுமே அது சரியா எனக்கும் தெரியலை. உங்களுக்கும் மக்களே அதிண்ட உண்மையான நோக்கம் வந்து நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னின்றது வந்து இப்போ எங்களோட தமிழ் மக்களுக்குன்ற மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருந்தவங்க. ஊழல் அழிப்பு அணி வன்னின்றதை ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருந்து அதில் வந்து பாருங்க இப்போ என்ன அதில் உடனே இப்போ வேற வேற ஆக்களெல்லாம் நிறைய போட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணா போட்டவங்க கார்த்திகேயனை போட்டவங்க என்ன இப்போ போடுறாங்க எல்லாமே போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் போடுறது வந்து எப்படியானதுன்னு சொன்னால் பாருங்க நான் இப்போ அங்கே போகிறேன்னு அவங்கள பார்த்துட்டு வரேன், அது பார்த்தேன் நான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை, இது உண்மை. ஆனால் இதில் வந்து ஒரு அந்த ஜெயில் கார்டு ஒரு அதிகாரியின் பேர் அதில் போட்டிருந்தவங்கள அந்த ஊழல் அழிப்பு அணி வன்னியில் போட்டிருந்தவங்க அது அப்படி என்று சொன்னால் அவருக்கு ஏதோ ஒரு பேர் இந்திரகுமாரோ ஏதோ ஒன்று ஒரு பேர் ஒன்று போட்டிருந்தவங்க. உண்மையில நீங்கள் இப்போ நான் இந்த கதைக்கிற வீடியோவில் நான் இருக்கிறேன், இல்லாட்டி எந்த வேறு ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வீட்டு ஃபோட்டோவில் எல்லாம் எடுத்து தான் இவங்க போடுறாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவை காட்டி நீங்கள் அந்த அவரை போய் கேளுங்க, அந்த இந்திரகுமார் அந்த ஜெயில் காட்டை போய் கேளுங்க, இவரை தெரியுமாட்டேன் என்ன விளங்குதா. ஆனால் எனக்கும் அவரை தெரியாது யாருண்டு. அப்போ சம்டைம் நான் வந்து இப்போ ஒரு அங்கே உள்ளுக்கு போய்க்கல ஐசி பதிஞ்சு தான் நாங்கள் உள்ளுக்கு போகணும். அப்போ நான் வந்து ஐசி வந்து சில வேளை போய் அவர்கிட்ட கொடுத்து பதிஞ்சிருக்கலாம். அதான் இந்திரகுமார் எனக்கு தெரியாது, அவருக்கும் என்ன யாருண்டி அவர் அந்த டைமில் யாருன்னு ஒரு ஆள் பேரை போட்டு பதிஞ்சு போட்டு அவை உள்ள விட்டுருவினோம். இதான் அந்த உள்ள விட்றப்போ அந்த அவன் ரூல்ஸின் படி அவை செயற்படுவினோம். ஆனால் ஐசி பதிவினோம். அப்போ சில வேளை அந்த ஐசி வண்டி பதிஞ்சாலாக இருக்கலாம், யாரோ ஒரு ஆள், எனக்கு அது தெரியாது, அவருக்கும் என்ன தெரியாது. என்ன கொண்டு கேட்டு பாருங்க, அவர் இப்போ உங்களுக்கு யாரும் தெரிஞ்ச ஆகல இந்த இந்திரோ மேல உங்களுக்கு யாருக்கும் தெரியுமான்னு சொன்னால் என்ன தெரியுமான்னு போய் கேளுங்க அவரை, என்ன தெரியும் அவருக்கு, எனக்கும் அவரை தெரியாது. அதை வந்து அந்த ஊழல் அழிப்பு அணி வன்னி போட்டிருக்கிறாங்களா, அவருக்கு 1 லட்சம் ரூபாய் காசு நாங்கள் கொண்டு கொடுத்து அவங்களுக்கு உள்ளுக்கு சுப வாழ்க்கை செட் பண்ணி கொடுத்துருக்கிறோம் நாமன்னு சொல்லி போட்டிருந்தவங்க.
சரியோ பல நகைக்கடைக்காரன்னு சொல்லி போட்டு நிறைய போட்டிருந்தாங்க நிறைய அதுல வந்து மேலதிகமா. அப்ப இதுல அவங்க போட்டதுல உண்மையை பாருங்க. நான் போனது உண்மை, பார்த்தது உண்மை. அவங்கள இந்த 1,00,000 ரூபா கொடுத்த கதை எனக்கு தெரியாது அப்படி ஒன்று இல்லை. அந்த ஆளை தெரியாது எனக்கு யாருன்னு சொல்லி இந்திரகுமார் என்றால அப்படி ஒரு சிலது அவங்க வந்து இப்போ ஒரு 100% ஒன்று அடிக்கி போடுறாங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு 2% உண்மை இருக்கு. நான் போனது உண்மை, பார்த்தது உண்மை. விளங்குதா? மிச்சம் எல்லாம் அவங்க வந்து அந்த போடுற அந்த போடுறவங்க அதுகளை வந்து உருவாக்குறவங்க வந்து தங்களோட கற்பனையிலையோ ஏதோ ஒன்றை வச்சு உருவாக்குறாங்க. உருவாக்கி போட்டு அதை வந்து மக்கள் பார்வையில போடுறது அப்படியே போகட்டும்னு சொல்லி. அப்ப இதுதான் இந்த ஊழல் அளிப்பு அணி அந்த வன்னின்றது நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இதுல என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு தாக்கம் ஒன்று எங்கேயோ இருந்து பெருகுது. தாக்குற ஆக்களை நீங்க பாருங்க. நான் இப்ப சொன்னேன், நான் கார்த்திகண்ணன், கிருஷ்ணா ப்ரோ, நான் மற்றது இந்த உதவி செய்கிற திட்டம் உதவி திட்டம் செய்கிறவங்க அவ்வளோ பேரே நிப்பாட்டிட்டாங்க. விளங்குதா? இப்ப வந்து இந்த ஏழை மக்களுக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்குது. இந்த நாளிலே டொய்லெட்டுக்கு ஒரு டொய்லெட் வீட்டுல இல்லாம காட்டுல டொய்லெட்டுக்கு இருக்கிற சனமும் இருக்குது எங்களை நாட்டில. வீடு வாசல் இல்லை, ஒழுங்கான வீடு இல்லை, ஓலக்கொட்டில்கள்ல இருக்குதுகள். அப்படி நீங்கள் யோசிக்கலாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்கட நாட்டிலும் இப்ப வந்து இப்படி ஆகல கஷ்டப்பட்டு இருந்தா அவை இருந்துட்டே போகட்டும் என்று சொல்லி கூட யோசிக்கலாம். ஆனா சில இதுகள் இருக்கு. இப்ப நாங்களும் மண்ணில இருந்து பாதிக்கப்பட்டு ஒரு ஷாப்பிங் பேக் கையில வந்து ஒரு அரசாங்கம் தந்த 50,000 காசோட வாழ்க்கை ஆரம்பிச்சாக்கலாம். இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முதல் இந்த பிரச்சனை முடியாது. அதுக்கு பிறகு எங்கட திறமைகளால நாங்கள் வந்து ஒவ்வொரு வேலைகள் எங்கட போற இதுகளை முயற்சிகளால நாங்கள் ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து அப்புறம் ஒரு மோட்டர் பைக் எடுத்து பிறகு வாடகைக்கு ஏதோ வீடுகள் எடுத்து திருப்ப இந்தியால மீள் குடியேற்றம் வந்து வீட்டு திட்டம் அவங்க தர அதோட சேர்த்து நாங்கள் காசுகளையும் போட்டு வீடுகள் கட்டி கடைகள் போட்டு நாங்கள் சாதாரண ஒரு மனுஷரா வந்துட்டோம். இது வந்து எல்லாராலையும் மேலாது. சில மக்களுக்கு சரியான திட்டமிடல் இருக்காது, சரியான பிளான் இருக்காது. அப்படி எல்லா இனத்திலையும் எல்லா மதத்திலையும் எல்லா நாட்டிலையும் இருக்கு மக்கள். விளங்கு. அதே மாதிரி எங்களோட மக்களும் அப்படி இருக்குது. இதுல வந்து ஒன்றுமே இல்லை. அது வந்து கடவுளின் படைப்பு. அதை யாராலுமே ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அது அப்படி இருக்கிற சனத்துக்கு இவங்கள் இந்த வீடியோ எடுத்து போடுற பொடிகள் வந்து ஒரு என்னன்னு சொல்றது அதுகளின் விருப்பத்தோடையே அவங்க இப்போ வீடியோ எடுத்து போடுறாங்க. இதே எத்தனையோ லட்சம் மக்கள் இப்ப எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ ஒவ்வொரு வெளிநாடுகள்ல ஒவ்வொரு நாட்டுல போயிருந்து அதுகள் வந்து ஓரளவு ஏதோ சாதாரணமா நான் அந்த தங்கட வாழ்க்கையை தாங்கள் பார்த்து அதுல ஒரு 100 ரூபாவா 500 ரூபாவா 1000 ரூபா மிச்சம் பிடிக்கிற மாதிரி அந்தந்த நாட்டில இருக்குதுகள். இருக்கிறதால இவங்க போடுற வீடியோவை பார்த்தா உண்மையான யார் கஷ்டப்படுற மக்கள், யாருக்கு டொய்லெட் இல்லை, யார்களுக்கு வீடுகளுக்கு இல்லை, யார் வீடு இல்லாம இருக்குதுகள், இப்பவும் யார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்குது, சிலதுகளுக்கு வந்து புள்ள குட்டி எதுவுமே இல்லாம அந்த மக்கள் அந்த அம்மா அப்பா வந்து பார்க்க ஆக்கள் இல்லாம அந்த அரசாங்கம் கொடுக்குற அந்த சமத்தி காசு அந்த அதுகளை எடுத்து அந்த சும்மா ஏதோ தங்கட இதுகளை பார்த்து கொண்டு இருக்கிறதுகளுக்கு மேலதிகமான மாதாந்த உதவி செய்யுதுகள், வீடு இல்லாதவர்களுக்கு காசுகளை போட்டு வீட்டை கட்டி கொடுக்குதுகள், சில ஜனங்கள் மக்களுக்கு வந்து டொய்லெட் இல்லாத டொய்லெட்டை கட்டி கொடுக்குதுகள், சில வருத்த துன்பம் தான். இந்த இப்போ கிருஷ்ணா பிரபாகர் குடியோட 1 மாசத்துக்கு முதல் அந்த பிரச்சனை வரக்கு முதல் 47 லட்சம் ரூபா ஒரு பிள்ளைக்கு ஈரல் ஆப்ரேஷனுக்கு வேணும்னு சொல்லி அதுகளின் ஏற்கனவே ஒரு பிள்ளை செத்துட்டுது. இன்னும் ஒரு புள்ள வந்து அதே மாதிரி நிலைமைக்கு இருக்குதுன்னு சொல்லி உடனே அந்த பிள்ளை அதுகளிட்ட வீடியோ எடுத்து போட்டு 1 மாசத்துக்கு இடையில அந்த 47 லட்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்து இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் நடக்கும். அந்த பிள்ளை அந்த உயிரோட இருக்க போது, அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது. இதை வந்து அவங்க எல்லாரும் அந்த அதுகளின் விருப்பத்தோட வீடியோ எடுத்து போடுறாங்க. இதை பார்க்குற மக்கள் வந்து தங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கிறபடியா அதுகளும் அந்த உதவியை செய்யுதுகள், தங்களுக்கும் வச்சுக்கொண்டு மேலதிகம் உள்ளதான் அதுகள் கொடுக்குதுகள். இப்ப இதுல இடையில இருக்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறோம். உண்மையான இடையில இருக்கிறவங்களுக்கு இதால என்ன பிரச்சனை வருது? உங்களோட மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறோம், உங்களோட மக்களுக்கு வந்து அவங்க மூலம் ஒரு உதவி கிடைக்குது. இத நீங்கள் இப்ப நிப்பாட்டிட்டீங்க, ஃபுல்லா எல்லாருமே கதைக்கு நிப்பாட்டிட்டீங்க. எல்லாருமே ஒவ்வொரு தானே இப்ப போலீஸுகளுக்கு இப்ப பொறுத்த போயிட்டு ஆனாக்களை கிருஷ்ணாபுரோவை போலீஸ்ல கொண்டே போட்டோன்னே மற்றவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்களே. அடுத்த கட்டம் தங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இப்படி வரப்போகுதுன்றதை வச்சு அவங்க ஒதுங்கிட்டாங்க, பேசாம இருக்கிறாங்க. இப்ப ஆனா இப்ப கார்த்திகன் எல்லாம் அந்த கதை கேட்க சொல்லி இருக்கு, செய்யாம விட போறதில்லை, சட்ட ரூல்ஸின் படி நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அது சட்ட ரூல் படி உண்மையாவே செய்யலாம். அதுல என்ன ஒன்றுமே இல்லை. இப்ப இதுல அதான் கேட்கிறேன் நான், என்ன வரப்போகுது? இப்ப
வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட உறவுகள் வந்து கஷ்டப்பட்ட உண்மையான மக்களை இவங்களை அறிஞ்சு வீடியோ போடுறாங்க, அதுகள் உதவி செய்துகள் வீடியோவுக்கு விரும்பினதுகள் தங்களுக்கு வீடியோ எடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்றத ஏற்றுக்கொண்டு தான் அந்த வீடியோவுக்கு போகுதுகள். அதில் சிலதுகள் வந்து இப்போ விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதை அவங்க போடுறாங்க இல்லை வீடியோவில், ஆடியோவா சிலது கதையை போடுறாங்க, இல்லைன்னு சொன்னால் போடாமல் விடுறாங்க சிலதுகளை. அப்படி ஏதோ அவங்க அதை செய்கிறாங்க, அதை வந்து எங்கிற மக்களுக்கு அந்த உதவி கிடைக்குது. இதை வந்து இடையில இல்லை உள்ள ஆட்கள் அதை வந்து நீங்கள் அந்த நிப்பாட்டிட்டீங்க. இப்போ ஒரு தரைக்குமே அந்த இது இல்லை. இப்போ எங்களை தேவன் என்ன மாதிரி எவ்வளோ பேர் இன்னும் மறைஞ்சி இருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, தெரிய போகிறதும் இல்லை. இப்படி ஒரு வீடியோ ஒன்று போடுற மூலம் நாங்கள் அறிஞ்சா சரியொழிய மற்றபடி தெரியாது எங்களுக்குமே. இப்போ இந்த போராட்டம் முடிஞ்சு எத்தனையோ வருஷம், இவ்வளோ வருஷமும் இந்த இவ்வளோ மக்களும் பாதிக்கப்பட்டுத்தான் இருக்குது. இவ்வளோ மக்களும் இப்போ தேவனிய மாதிரி எல்லாம் ஆக்கள் இருக்கணும் தான், எல்லாரும் போரால பாதிக்கப்பட்டவே போராடினவே எல்லாரும் இருக்கணும் தான். ஆனால் தெரியாது, ஒன்று ரெண்டு சில பேரை தான் இவங்க இப்போ வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுகளுக்கு ஏதோ இப்போ மாதாந்த பொறுப்படுத்ததுகள், மாதாந்த உதவி செய்து கொண்டிருக்குதுகள், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததுகள், அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்குதுகள், டொய்லெட் இல்லாத டொய்லெட்டை கட்டி கொடுத்துகள் இருக்குதுகள். அப்படி ஏதோ நன்மை அடைஞ்சிருக்குதுகள். சரி, உங்களுக்கு அது இப்போ எங்கட மக்களை, எங்கட நாட்டு தமிழ் மக்களை இவங்க வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க, கேவலப்படுத்துறாங்கன்னு சொன்னா எல்லா கிராமத்திலேயும் எல்லா இடத்திலேயும் இருந்து எல்லா மாவட்டத்திலேயும் இருந்து நீங்க எல்லாரும் மக்கள் அங்க வெளிநாடுகளில் இருக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்தையும் இல்லை இல்லாம இல்லை, எல்லாரும் இருக்கிறீங்க தானே. அப்ப நீங்கள் உங்களோட ஊர்ல இருக்கிற ஆக்களை வந்து ஆரம்மா அப்பா அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறவருக்கா சொல்லுங்க பாப்போம், அவையில தேடி பிடிக்கணும். உங்களோட கிராமத்துல ஒரு 100 பேர் இருந்தா ஒரு 10,000 15,000 மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர் கஷ்டப்பட்டு இருந்தா அவைகளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும். அதுகளுக்கு இல்லாத ஒரு குறை வீட்டத்தை பார்க்க வேணும். இல்லை அதுகளுக்கு ஒரு தருமை இல்லை, புள்ள ஊட்டிகள் இல்லை, அப்படியானதுன்னு சொல்லி அதுகளுக்கு மாதாந்த உதவிகளை செய்யணும். அப்படி செய்தா ஏன் அதுகள் கஷ்டம்னு சொல்லி வெளியே போகுதுகள் இப்படி வீடியோக்காரர்கிட்ட. அப்ப நீங்க உங்களோட செய்யலாமே. இப்ப இந்த கிருஷ்ணாபுரோவுக்கு பிரச்சனை நடந்த இடத்த வந்து அந்த குடும்பம் எத்தனையோ நாளா போன் அடிச்சு எவ்வளவோ இதாண்டு தான் அவங்க போய் அந்த வீடியோ எடுத்து போட்டது. அந்த வீடியோ போட்டு 5 மாசமா அந்த அதுகளுக்கு ஒரு ஓட அந்த பிள்ளைக்கு சைக்கிள் இல்லை, அவங்க கொடுத்த காதுல சைக்கிள் எடுத்து அந்த பிள்ளை படிக்கிற உதவி செய்ய எல்லாம் செய்வேன். திருப்பி போன மாசம் ஒரு 63,000 காசு வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆக்கள் அந்த குடும்பத்தை கொடுக்க சொல்லி போட்டு விட இவங்க கொழும்பில நின்றவங்க. அப்ப அவங்க வந்து இங்கே அவன் அக்காவுக்கு காசை போட்டு அக்கா கொண்டே கொடுத்துட்டு வந்தவா. அதில் ஒரு 2 நிமிஷ வீடியோ, அந்த பிள்ளைய முழுசையா எடுத்த வீடியோ கூட அந்த அதில் அந்த அவன்கிட்ட இருக்கு. ஆனா அது வந்து அவை போட இல்லை ஒன்றுமே. என்னன்னா அந்த காசு அனுப்பினாங்களுக்கு அந்த 63,000 காசு கொடுத்தாங்களுக்கு மட்டும் இப்படி இந்த காசை கொண்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம்னு போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவைய விட்டுட்டினோம். அதுலேயே அந்த பிள்ளை வந்து அண்ணா சுகமா இருக்கிறாரோ என்ன செய்யறாரு சுகம் கட்டன்னு சொல்லி விடுங்க அக்கான்னு சொல்லி விட்டது. இப்ப 4 மாசத்துக்கு பிறகு, இப்ப போன மாசம் அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை உருவாகிருக்கு. இப்ப போன மாசம் அந்த புள்ள சுகம் கேட்ட புள்ள இந்த மாசம் இந்த பிரச்சனை இப்ப வந்து இப்ப அவங்க 1 மாசமா உள்ள இருக்கிறாங்களா, அந்த 1 மாசத்துக்குள்ள அந்த புள்ள வந்து அந்த ஊர் மக்கள் குடிச்சு கொண்டு வந்து பொடிசில கொடுத்து பிரச்சனையாக்கி அவங்க அதுகளை கொண்டு வந்து பிறகு கேஸ் எழுதி வச்சிருக்கு. கேஸ் எழுதினது இப்படி பிரச்சனை என்று சொல்லி அவை கேஸ் கொடுத்துருக்கணும். பிறகு போன மாசம் சுகம் கேட்ட பிள்ளை இந்த மாதம் கேஸ் கொடுத்துருக்காத. அப்ப இவ்வளவு காலம் அந்த 4 மாசமா அந்த பிள்ளைக்கு எந்த விதமான பிரச்சனையும் தெரியல. அப்ப பாருங்க அது எங்க போய் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அப்ப இது என்ன நடக்குன்னு சொல்லி தெரியல. அதான் நான் சொன்னேன், இந்த ஊழல் அழிப்பு அணி என்று போடுறது வந்து இப்படித்தான் போட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப சிலதுகளை வந்து போடுறாங்க. இதுல 1% உண்மை, 10% உண்மைன்னா மற்ற 90% போய் சிலதுகளை இப்ப என்ன போட்டதை வச்சு நான் சொல்றேன், இதைத்தான் போட்டிருக்கிறாங்க. இப்ப நேற்று முந்த நாள் எல்லாம் வேற வேற. இப்ப அதைத்தான் சொன்னேன், இப்ப எங்களை மக்களுக்கு வந்து ஒரு ஊழல் அழிப்பு அணி என்று சொல்லி வன்னி என்று சுரந்தவங்க இப்ப ஒரு மாவட்டத்துக்கு கொண்டு சுரந்துட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஊழல் அழிப்பு அணி என்று வருது. அதுல ஒவ்வொன்றில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருதனை பற்றி யாரையும் பற்றி போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. சும்மா சும்மா அதை இதை போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், இப்ப சிலது வந்து 10% உண்மையா இருக்கு, 90% உண்மையா மிச்சத்தை எடிட் பண்ணி போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து எப்படி மாறும் என்று சொன்னா, இப்ப ஒரு ஊழல் அழிப்பு அணி வன்னி என்று இருந்தது, இப்ப வந்து அது ஒரு இனத்துக்கு இருந்தது, எங்கட தமிழ் மக்களுக்கு கொண்டு இருக்கு. திருப்பி அது இப்ப மாவட்டத்துக்கு கொண்டு ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கொண்டு மாதிரி இப்ப சேஞ்ச் பண்ணி பாருங்க, இதுல ஊழல் அழிப்பு அணி வன்னி என்று வருது. அவெல்லாம் ஆயிட்டு திருப்பி அணி என்ன செய்யணும்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நாள் போக கிராமத்துக்கு கொண்டாகும். அப்ப கிராமத்துக்கு கொண்டாகினா இப்ப வந்து அந்த ஒரு மாவட்டத்துக்கு ஒவ்வொன்று இருக்கிற மாதிரி போட்டு கொண்டு இருக்கிறாங்களே என்னண்டு ஆக்களை பற்றி ஒவ்வொருத்தனை பற்றி அவன் அங்க இந்த கடைக்காரன் அது அந்த கடைக்காரன் அந்த லீலை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த
தேவையற்ற இதெல்லாம் சும்மா சும்மா போட்டு போட்டு சீரழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. திருப்பி இந்த கிராமத்துக்கு கொண்டு நீ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ண படம் இப்போ ஒன்று இப்போ 24 ஆயிட்டுது. 24 நீ எத்தனையாவதோ தெரியாது ஆயினொன்னே திருப்பி என்ன நடக்க போகுது, பக்கத்து வீட்டுக்காரனை போட போறாங்க. பிரச்சனை தான் நடக்க போகுது. அப்போ இன்றைக்கு நீங்க போடுற உங்களை பற்றி நாளைக்கு வரப்போகுது. விளங்குதா? ஏன்னு சொன்னா வளர்ந்து கொண்டு கொஞ்ச நாளைக்குள்ளேடா கண்டாவளா வந்துட்டு எத்தனையோ அணி வன்னி வேணி ஒழிப்பு அணின்ட்டு வந்துட்டுது. விரைகுல ஒரு பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப இந்த பிரச்சனை இப்ப அந்த கொரோனா மாதிரி தான் இது பரவி கொண்டிருக்கு. விளங்குது? தேவையில்லாம எல்லா தமிழ் மக்களையும் சீரழிக்குது அது அப்ப இப்படி ஒவ்வொருத்தனை பற்றி குறவுட்டங்கள் கதைச்சு அவங்க தேவையில்லாம அப்படி அப்படி போட்டு அப்படி போய்கொண்டிருக்கும். இதுக்கு யார் இது நீங்க அனுசரணை வழங்கணும்னா இந்த மக்கள். எப்படின்னு சொன்னா நீங்க லைக் பேஜுக்கு வரைக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணினோன்னா உங்களுக்கு அவங்க போடுற வீடியோல எல்லாம் சகலது உடனே வருது. வேற அவங்களுக்கு அங்க கணக்கில் வந்துட்டது வியூவர்ஸ் வந்தோடனே அப்ப எங்களை மக்கள் ஆதரிக்கிறாங்களா என்று அவங்க போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இது நீங்க இப்படி லைக் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படியே பரவி வரைக்கும் நாளைக்கு உங்களை பற்றியே போட போறாங்க. இதான் உண்மை. என்ன உங்களோட பக்கத்தை வீட்டுக்காரன் ஓப்பன் பண்ண போறான். என்னடா அது நம்மள ஒன்று இருக்குதல்லோ. அப்ப போட எல்லாரும் எல்லாட்ட பிரச்சனை இல்லாம மனுஷர் இல்ல. பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை, ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையும் இப்படி ஒரு மீடியா மூலம் வெளியே வந்தா எப்படி குடும்பங்கள் நிம்மதியா இருக்கலும். சீரழிய வேண்டியான். அவங்க துவக்கி விட்டவங்க பேசாம இருப்பாங்க. நான் அவைய பற்றியுமே வரும். இப்படி சுத்தி வரைக்கும் அவன் தான் செய்கிறது எனக்கே தான். அது இப்ப போடுறாக்கள் எல்லாரை பற்றியும் பிறகு அவைகளை பற்றியே அங்கால பக்கத்து வீட்டுக்காரன் ஓப்பன் பண்ணி போட்டுருவான். இதான் உண்மை நடக்கும். ஆனா அதுகளை நீங்க செய்ய வேண்டியது இந்த இப்படி ஒரு லைக் வரைக்கும் அன்லைக் உடனே பண்ணிட வேண்டியான். இப்போ நீங்க லைக் பேஜில் வச்சிருந்தா அன்லைக் பண்ணிட வேண்டியான். இந்த ஒளிப்பாணி ஒன்றும் தேவையில்லைன்னா எங்களை சீரழிக்கிறாங்க. இது உண்மையாவே இதை செயற்படுத்துறது பாருங்க. இப்ப நான் சொன்னேன் எப்படி அனாக்களை தாக்குறாங்கன்னு பாருங்க. கிருஷ்ணா ப்ரோ இந்த இவங்கள் எல்லாம் பொதுவா சேவை செய்கிறாங்க, நல்லதை செய்கிறாங்க, ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, கஷ்டப்பட்டதுகளுக்கு அதுகளை இனங்காண்றாங்க. அப்படியானவங்களை தாக்குறாங்கன்னு மற்றாக்கள் எல்லாம் எங்க வச்சு தாக்குவாங்கன்னு சொல்லுங்க. இப்ப இப்படியான டீமை தான் அவங்களை அடிச்சு தாக்கி கொண்டு வராங்க. ஃபுல்லா நிப்பாடுறாங்க எல்லாத்தையும். அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் அடி விழும். அப்ப என்ன ஊழல் அடிப்பு அணியோ என்ன அணி வந்தாலும் உடனே அதை பிடிச்சி பிளாக் பண்ணி விடுங்க. ஒரு தட்டையும் பற்றி ஒரு தரம் கதைக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காவே வாப்பினோம் தங்களுக்கு வியூவர்ஸுக்கு ஆக்களே இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே போடாம விட்டு தங்களோட வாடான. இப்பயே நீங்க யோசிச்சு பாருங்க. அது இவ்வளோ பெருகி கொண்டு வரைக்கும் இப்பயே சில மக்கள் கணக்கெடுக்காம விட்டுட்டு நம்ம அதை இப்ப என்ன போட்டாலும் அதை கணக்கெடுக்கிறதில்ல. ஏன்னு சொன்னா ஏதோ சங்கடவாட்டில போடுறாங்க இதுவங்களுக்கு பிசர்ன்ற மாதிரி ஆகிட்டுது. இன்னும் கொஞ்ச நாள போக்கில் அப்படியே நீங்கள் ஒரு தரம் அந்த கன்ஃபார்ம் பண்ணாம நீங்க லைக் பேஜோ ஃபேஸ்புக்கோ டிக்டாக்கோ எது என்றாலும் அதை தட்டி விட்டுருவோம். நீங்க தட்டா விட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த இப்படி அந்த தெரிச்சு கொண்டு தெரியும் டீம் சங்கடவாளி அடங்கும். விளங்குதோ? இப்ப இது எனக்காக நான் சொல்லல. பொதுவா எனக்காக நான் போட்டு கதைக்கிறேன் என்று சொன்னா நான் அன்றைக்கு இவங்கள் புடிபட்டு அடுத்த நாள் நான் பொலிசுக்கு பார்க்க போனதுல இருந்தே போட வலிக்கிட்டாங்க. அப்ப நான் அதை யோசிச்சேன். அவங்க இவ்வளோ மக்களுக்கு சேவை செய்த அவங்களுக்கு இவ்வளாத்த போட்டு இவ்வளாத்த செய்து கொண்டே போலீஸ்ல அவங்கள உள்ளுக்கு ஜெயில போட்டுட்டாங்க, இதன்ட்டாங்க. சும்மா சாதாரணமா தெரியும் எங்களை போட்டா தான் நின்னுட்டு தான் நான் யோசிச்சேன். என்னென்னாலும் அவங்க போட்டுமே எனக்கு அதை பற்றி பரவாயில்லை. அதுக்காக நான் பழகின அவங்களாம் சொன்னேன். இப்ப நான் அவங்களோட எனக்கு ஒரு சகோதரம் மாதிரி தம்பி மாதிரி நான் தத்தெடுத்த மாதிரி தான் இந்த மனதில் அவங்க இருக்கிறாங்க. அதுக்காக நான் அவங்களை யார் என்னத்தை சொன்னாலும் நான் கேட்டு நான் ஒழிக்க விட போறது இல்லை. இப்ப அதை போட்டாங்க. முதல் போட்டாங்க இப்படி 1,00,000 ரூபாய் காசு கொடுத்த பிரச்சனையை பற்றி போட்டாங்க. இப்படி போட்டது அங்க போய் எல்லாம் சுவ வாழ்க்கை செட் பண்ணி கிடக்குன்னு சொல்லி எல்லாம் போட்டுருக்குறாங்க. ஆனா இது இப்படி இந்த அரசாங்கத்துல இப்படி ஜெயிலுக்கே செய்யலாம்ன்ற விஷயம் எல்லாம் நான் பிறகுதான் யோசிக்கிறேன். உண்மையா இருக்கோ தெரியாது தான் போடுறாங்களோ தெரியான்னு யோசிக்கிறேன். நீங்களே அதை யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்குமா செய்யலாமான்னு எனக்கு தெரியா. ஆனா அதுக்கு பிறகு இந்த லோயரை வச்சு போடுறாங்க. சரியா? அவங்களுக்காக பாதார லோயரை வச்சு போட்டுருக்குறாங்களா. அந்த ஒரு திருமணம் முடிச்சவா குழந்தைகள் இருக்குது. இப்ப அவங்களுக்காக நான் போய் இப்ப சொல்றேனே, இப்ப அவன் ஒரு தம்பி மாதிரி நாங்கள் மனதில் நான் தத்தெடுத்து வச்சுக்கிற மாதிரி அவன் இருக்கிறான்னு சொன்னா நான் அவனுக்காக லோயர் போய் அவன் சகோதரங்களோட போய் கதைச்சிருக்கிறேன். இல்லையண்டில போறேன். நான் போய் சொல்லல, உண்மைதான். ஆனா நான் போனது அவையோட கதைச்சிருக்கிறேன். நாக்கா இப்படித்தான் மிஸ் பிரச்சனை இதால இவங்க ஒரு திட்டமிடப்பட்டு இப்படி இருக்கிறாங்க. மற்றபடி நீங்க அவங்களோட வீடியோ பாருங்க அப்படி என்றெல்லாம் கதைச்சு அவையோட கதைச்சது உண்மை.
ஆனா இதை வச்சு எப்படி அவங்க மிச்சத்தை மெருகூட்டி இருக்கிறாங்க பாருங்க. அந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அந்த ஒரு அணி எனக்கு அணி இப்ப வந்துட்டு அது அந்த அணியெல்லாம் போடுறாங்க. அவன் எந்த வைஃபின் படத்தை நாங்கள் சோடியா வெடிங்க எடுத்த படம் இந்த இதுக்கு இந்த வளகாப்புக்கு அந்த எடுத்த போட்டோகளை எடுத்து அவாண்ட முகத்தை கட் பண்ணி போட்டு அந்த லோயிட்ட முகத்தை கொண்டு வந்து அதில் போட்டு அந்த சட்டத்திரணி அவாண்ட முகத்தை போட்டு அவாக்கும் இவருக்கு லீலை அது இதுன்னு சொல்லி போடுறது என்ன இதுன்ற மெயின் காரணம் என்று சொன்னா நான் இதை விட்டு விலகணும். இப்ப இவங்களோட சம்பந்தப்பட்ட யார் லோயர் போனாலும் அவைய விட்டு விலகணும். நாங்கள் யாரும் அவங்கள்ட்ட போனா தங்களை எங்களை பற்றி போடுங்க நாங்கள் விட்டு விலகிடுவோம். விலகினா அவங்கள புனி எடுக்க மாட்டாங்க. ஒரு திரும்பி அவங்களுக்கு அலுவல் பார்க்க மாட்டாங்க. அவங்க உள்ளுக்கு இருக்கட்டும். இதுதான் இதால பாதிக்கப்படுறது அந்த மாதாந்த உதவிக்காரர் அன்றைக்கு அந்த வளலாங்கள் தேவண்ணியோட போன்ல காய்ச்சி கொண்டிருக்கிறார். அப்ப அழுது கேட்குது நான் என்ன பிரச்சனை தேவண்ணியே அழுகிறார் இல்ல தம்பி. அவர் சொல்றாரு மாசம் தாங்கள் கடையில சாமான் பண்றவையா. அப்ப கிருஷ்ணாவை தம்பி தான் அந்த காசு கொடுத்துட்டு போறவராங்க கடைக்கு மாதாந்த உதவி காசுல கொண்டு கொடுக்க தாங்கள் கொடுத்து பண்றதையா. இந்த மாதம் 15,000 ரூபாய் வந்துட்டு சொல்லி அவன் சாமானுக்கு நீ வர வேண்டாம் என்று சொல்லிட்டாராம். அதால நாங்களே நீ என்னையா எங்க சாப்பாட்டுக்கு சாமான தாரது போறதுன்னு சொல்லி அந்த ஆளு விளங்குதோ. அப்ப நீங்களும் அவன் உள்ளுக்கே இருக்கட்டும் நீங்களும் போல பாடுபடுறீங்க. அழுகிறத இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்